Hello dear brothers and sisters, so welcome to போத்தமிழ். So again திருக்குறள். So அழகு 7 போத்தமிழ்ல அழகு 7 திருக்குறள்ல இது வரைக்கும் நம்ம ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை என்ற மூன்று அதிகாரங்களையும் பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது அதிகாரம் எது, அதாவது 4வது அதிகாரம் பார்க்கும்போது சிலபஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா, அதுல இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் விருந்தோம்பல். ஓகேவா, மற்றபடி திருக்குறள்ல விருந்தோம்பல் அப்படின்றது 9வது அதிகாரம். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு அதிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல ஒரு 0 சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த அதிகாரத்துடைய இறுதி குறளா அதான் இருக்கும். ஓகேவா, அப்போ முதல் குறள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும்? 81ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ 89 வந்து 81ல இருந்து 90வது திருக்குறள் வரைக்கும் எதை பத்தி சொல்லியிருக்கும்? விருந்தோம்பல் அப்படின்ற பண்பை பத்திரியும், விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, விருந்தோம்பல் ஏன் செய்யணும், விருந்தோம்பல் அப்படின்றதுக்கான அந்த என்ன சொல்றது அப்படி ஒரு தனி சிறப்பு இல்லையா. விருந்தோம்பல் அப்படின்றது தமிழுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறந்த மரபுகள்ல அது முதன்மையானது அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறோம் இல்லையா. விருந்தோம்பல் அப்படின்றது ஓகேவா. விருந்தோம்பல் என்னமா சிம்பிள். விருந்தோம்பல் அப்படின்றது உதவின்னு கேட்டு இல்லை வந்து பார்த்தோன்னா தன்னை நோக்கி வந்து உதவின்னு கேட்டோ இல்லை தன்னை தேடி ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சரியான ஒரு உபசரிப்போடு அவங்களுக்கான உதவிகள் ஏதோ உதவி கேட்குறாங்கன்னா நம்மளால முடிஞ்சா ஓகேவா நம்ம செய்யக்கூடிய அளவில் நம்ம இருக்கோம். நல்லா பாருங்களேன், அதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது இல்லையா. நம்ம பழமொழியில் பார்த்துருப்போம். அதே போல் நம்மளால முடிஞ்ச உதவியை நம்மளால செய்யலாம். ஓகேவா, உங்கள்கிட்ட ஏதோ பொருள் உதவியோ இல்லை பண உதவியோ இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன வேற ஏதாவது செயல் மூலயமா வினை மூலயமா ஒரு ஒர்க் செய்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு உதவிகள் கேட்டு யாராவது வராங்க அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு முழுசாக செய்ய முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சதை என்ன பண்ணணும், நம்ம செய்யணும் இல்லையா. அதுதான் ஓகேவா. ஒருத்தர் நம்மளை தேடி வரும்போது பதிலுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உபசரிப்பு இல்லை வீடு தேடி விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான சரியான ஒரு கவனிப்புன்றது இருக்கு இல்லையா, அதான் வந்து விருந்தோம்பல் செய்கிறது. ஓகேவா. ஸோ அப்போ அந்த விருந்தோம்பல் பற்றின ஒரு சிறப்புகளை நம்மளுக்கு ஐயன் வள்ளுவர் அவர்கள் இந்த விருந்தோம்பல்ன்ற இந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு 10 குறள் மூலம் விருந்தோம்பல் பற்றின ஒரு சிறப்பு செய்திகளை கொடுத்துருக்காரு. என்னன்றதை நம்ம எக்ஸாம் மைண்ட் பார்க்கலாம். சரியா. ஸோ வழக்கம் போல குறள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறளுடைய பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சொல்லும் பொருளின் அடிப்படையிலையோ இல்லை குறளுடைய பொருளின் அடிப்படையிலையோ இல்லை குறள்ல இருந்து கூடிட்ட இடத்தை நிரப்புக இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட சொல்ல வச்சு அதுக்கான சொல்லும் பொருளும் இல்லை அதுக்கான எதிர்ச்சொற்கள் ஓகேவா இல்லை அந்த குறிப்பிட்ட சொல்ல மட்டும் வச்சு இது என்னுடைய இலக்கண குறிப்பு எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி. சரியா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ திருக்குறள் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்கள 9வது அதிகாரம். மற்றபடி இதுல பாலும் பார்க்கும்போது முப்பால்ல அறத்துப்பாலை சார்ந்தது இந்த விருந்தோம்பல். இந்த அறத்துப்பாலியே இல்லறவியல் அப்படின்ற இயல்ல இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த விருந்தோம்பல்ன்ற இந்த ஒரு அதிகாரம் இருக்கு. சரியா. ஸோ ஃபர்தரா 1 by 1 ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். சரியா. ஸோ அழகாக கவனிச்சுக்கோங்க. பாருங்க, முதல் குறள். இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம். இருந்தோம்பி ஒரே நிமிஷமா. ஓகே. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண் செய்தற் பொருட்டு. வேளாண் அப்படின்னா இந்த இடத்துல வேளாண்மை அப்படின்றது இந்த இடத்துல உதவி. இங்க பாருங்க, உதவி கொடைன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யறது, கொடை கொடுக்கறது. ஓகேவா, அதாவது நம்மள்ட்ட ஒரு உதவி தேடி வரவங்களுக்கு பதிலுக்கு நம்ம செய்யறது. ஓகேவா. ஸோ அதான் வேளாண். நல்லா பாருங்க, இருந்து ஓம்பி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இருந்து அப்படின்றது இருப்பு. ஓகேவா, நம்மள்ட்ட ஒரு பொருள் இருப்பு இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணி வச்சிருப்போம், நம்ம அதை சேர்த்து வச்சிருந்தா மட்டும்தான் அது நம்மள்ட்ட இருப்பா இருக்கும். அதுதான் இருந்து. ஓகேவா. ஓம்பி அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை ஓம்புதல், போற்றுதல், பாதுகாத்தல் அர்த்தம். ஓகேவா. அடுத்து இல்வாழ்வது அப்படின்னா இல்வாழ்க்கை. ஓகேவா. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க வள்ளுவர், இருந்து ஓம்பி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பொருளை தேடி சேர்த்து வச்சு அதை பாதுகாக்கிறது, ஓம்பி பாதுகாக்கிறது எல்லாம் நம்முடைய இல்வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம செய்யறது எல்லாமே விருந்து ஓம்பி நம்மளை தேடி வரக்கூடிய விருந்தினருக்கு அவங்கள போற்றி அவங்க கேட்கக்கூடிய உதவி வேளாண்மை செய்வதற்காக தம்பி அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. அதான் செய்தற் பொருட்டு. பாருங்க, நம்முடைய இல்வாழ்க்கையில நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பொருட்களை சேர்த்து வைக்கிறதும் அதை காக்கிறதும் அதை காத்து வாழ்றது இல்வாழ்வை எல்லாமே வாழ்க்கைக்கூடிய எல்லாமே வரும் விருந்தினர் நம்ம தேடி வரக்கூடிய விருந்தினரை போற்றி அவங்க கேட்கக்கூடிய வேளாண்மை உதவி, அவங்களுக்கு உதவி கொடைன்றது செய்ததற்காகத்தான் நம்ம நம்மளுடைய இல்வாழ்க்கையில இந்த பொருட்களை சேர்த்தும் பாதுகாத்தும் வைக்கிறோம். ஓகேவா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பொருளை சேர்த்தும் பாதுகாக்க வைக்கிறோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இல்லைனா ஒரு மனிதன் வாழ்றதே வேஸ்ட்டு,
அதான் சொல்லணும் இல்லையா, டே அவன் எச்சில் கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா அவ்வளோ கஞ்சம், எந்த ஒரு ஹெல்ப்பும் செய்ய மாட்டான். கடைசியில் அவனுக்கு ஒரு உதவி வரும்போது யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவான், யாருமே எனக்கு எதுவுமே செய்யலை, நம்ம பதிலுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் அடுத்து பாருங்க. ஸோ அப்படி சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், ஓம்பி அப்படின்னா காத்தல், பாதுகாத்தல், இல்லை போற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேளாண்மை அப்படின்னா உதவின்ற கொடை அப்படின்ற பொருளை தரும். சரியா, அடுத்த பொருள் போலாமா பாருங்க. விருந்து புறத்ததா தானுண்டல், விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்று அன்று. ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. விருந்து புறத்ததா, விருந்தினா அது விருந்தினர்கள், தன்னை தேடி வந்த விருந்தினர்களை புறத்ததா புறந்தள்ளி விட்டு அப்படின்னா அது விருந்தினர்களை ஒதுக்கிட்டு தானுண்டல், தான் மட்டுமே சாப்பிட்றேன். எதை சாப்பிட்றேன், சாவா மருந்து. சாவா மருந்து நம்ம எதை சொல்லுவோம், அமிர்தம். தேவர்கள்லாம் சாவா ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு வரத்தோடு வாழ்றாங்க அப்படின்னா அவங்க அமிர்தம் உள்ளுவாங்க, அதனால தான் அவங்க சாவா ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, சொல்ல முடியாது. அதான் சாவா மருந்தினும், அமிர்தமா இருந்தாலும் வரக்கூடிய விருந்தினரை புறந்தள்ளிட்டு நான் மட்டுமே சாப்பிட்றேன், தான் மட்டுமே உண்டல் அப்படின்றது வேண்டற் பாற்று அன்று. வேண்டற் பாற்று வேண்டாம் அப்படின்னா அது விரும்பத்தக்கது, செய்யக்கூடாதது ஆகும் அர்த்தம். ஓகேவா, அது செய்யக்கூடியது இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா, அதான் வேண்டற் பாற்று அன்று. அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டுமே உண்பது விரும்பத்தக்க கூடிய செயல் கிடையாது, விரும்பத்தக்கது அன்று. ஓகேவா. ஸோ சொல்லும் பொருளும் அப்படின்னா வேண்டற் பாற்று, அதில் வேண்டற் பாற்று அப்படின்னா விரும்பத்தக்கதுன்னு அர்த்தம், அன்று அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், விரும்பத்தக்கது இல்லைன்னு அர்த்தம். சரியா, ஓகே. ஸோ ஆனால் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஓகே விருந்தினர்கள் நம்மளை தேடி வராங்க, ஒரு ஃபோன் பண்ணி இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. உடனே அவங்க வரத்துக்குள்ளே ஒன்று சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க. இல்லைனா அவங்க வந்தாங்கன்னா அது இல்லாத மாதிரி வரைச்சிட்டு என்னம்மா இன்றைக்கி செஞ்ச, வந்தோடனே கேட்பாங்களே என்னம்மா செஞ்ச, ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி பழைய சாப்பாடு இருந்தது அதான் சாப்பிட்டேன் அப்படின்னு. உடனே நம்மளால என்ன சொல்லுவான், இல்லை மச்சான் சும்மா ஒரு டீ தானே குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன், பெருசாக நீங்கள் ஒன்றும் செய்யலடா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்படி தான், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், பகிர்ந்து சாப்பிடணும். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க 83வது குறள். வருவிருந்து வைகளும், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. சரியா, வரு விருந்துக்கு பாருங்க, வைகள், வைகள் அப்படின்னா நாள்தோறும் அர்த்தம். வரு விருந்து அப்படின்னா வரக்கூடிய, வருகின்ற வரக்கூடிய, தன்னை தேடி வருகின்ற விருந்தினர், விருந்தினர்கள், தன்னை தேடி வரக்கூடிய விருந்தினர்களை வைகளும் அப்படின்னா நாள்தோறும். சரியா, தன்னை தேடி வரக்கூடிய விருந்தினர்களை நாள்தோறும் ஓம்புவான், நாள்தோறும் போற்றி பாதுகாக்கக்கூடிய, அவனுக்கு தேவையானதை செய்யக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையில பருவந்து பாழ்படுதல் என்று அவனுடைய வாழ்க்கை, பருவந்துனா துன்பத்தால் அவனுடைய வாழ்க்கை பாழ்படுதல் என்று, பாழ்படுதல் கெட்டு போறது கிடையாது தம்பின்னு சொல்றாரு. அப்படின்னா அது நம்மளை தேடி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, நம்மளை தேடி வரவங்கள தினந்தோறுமா கூட இருக்கட்டும், நம்மளை தேடி தினந்தோறும் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை, அவங்க வரக்கூடிய அவங்களுடைய தேவைகளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செஞ்சு ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில துன்பம் என்றதே கிடையாது தம்பி அப்படின்றதான் இந்த ஒரு குறள். சரியா, நாள்தோறும் தன்னிடம் வரும் விருந்தினரை போற்றுபவனுடைய இல்வாழ்க்கையானது, அதாவது வாழ்க்கையானது துன்பத்தால கெட்டு அழியவே அழியாது. அப்படின்னா என்னது, அவன் கெட்டு போகவும் மாட்டான், வாழ்க்கையில் அவன் துன்பப்படவும் மாட்டான்னு அர்த்தம். சரியா, ஓகேவா. ஸோ பருவந்து அப்படின்னா துன்பத்தால் அர்த்தம். அடுத்த குறள் போலாமா, அங்கே பாருங்க. அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல்விறந்து ஓம்புவான் இல். ஒண்ணுமே கிடையாது பாருங்க. அகன் அமர்ந்து செய்யால் உரையும், அகன்னா அகம், அகம்னா என்னது, உள்ளம். ஓகேவா, உள்ளத்துல அமர்ந்து அப்படின்னா அது அகம் அமர்ந்து, உள்ளத்துல அமர்ந்துன்னா உள்ளத்துல இருந்து, இல்லை உள்ளத்துல மகிழ்ந்துன்னு அர்த்தம். சரியா, அப்படின்னா அது உள்ளம் மகிழ்ந்து செய்யால் உரையும். செய்யால் அப்படின்னா இந்த இடத்துல திருமகள் அப்படின்றது. சரியா, திருமகள் சார், திருமகள் போனோம்னா என்ன சொல்ல, இந்து சமயத்தை அடிப்படை சமயம் மாதிரி போயிடும் சார், ரிலீஜியஸ் அஸ்பெக்ட் மாதிரி போயிடும், ரிலீஜியஸ் அஸ்பெக்ட் மாதிரி போயிடும். திருமகள் வருது, நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பொதுவான ஒரு பொருளை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இந்த செய்யால் அப்படின்றதுக்கு நீங்கள் திருமகள்னு எனக்கு நான் படிக்கக்கூடாது, நான் படிக்க எனக்கு விரும்பல அப்படின்னா கூட நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பொண்ணும் பொருளும் எல்லாம் மற்ற செல்வங்கள் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குதுன்னா அதை நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் செய்யால்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம வாழ்க்கையில் பொன் பொருள் செல்வம் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெண் அடிப்படையில் நம்ம பாதுகாத்து வச்சுருப்போம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் ரிலீஜியஸ் அஸ்பெக்டாக நான் அதை பார்க்க விரும்பலையோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லை சார் எனக்கு திருமகளே ஓகே நான் அப்படியே படிச்சுக்கிறேன் சார்ன்றவங்க பிரச்சனை இல்லை. ஓகேவா, அப்போ பாருங்க,
உள்ளம் மகிழ்ந்து, உள்ளத்துல அதான் உள்ளம் மகிழ்ந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்யால் உறையும் அப்படின்னது சந்தோஷமா அந்த திருமகள் உறைவாங்க அப்படின்னது இருப்பாங்கன்னு அர்த்தம். உரைனா உறைவிடம், உறைவிடம் அப்படின்னா இருப்பாங்கன்னு அர்த்தம். எங்க இருப்பாங்க? முகம் அமர்ந்து அப்படின்னது, அமர்ந்து அப்படின்னா சிம்பிள் பா, ஒண்ணுமே கிடையாது, மலர்ந்து, முகம் மலர்ந்து இல்ல முகம் மகிழ்ந்துன்னு அர்த்தம். அப்படின்னது சிரிப்போடு முகத்தோடன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகேவா? முகம் அமர்ந்து, முகம் மகிழ்ந்து நல்விருந்து ஓம்புவான் வாழ்க்கை, வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நல்லதை செஞ்சு அவங்கள போற்றி வாழக்கூடியவனுடைய இல்லைன்னா இல் வாழ்க்கைன்னு அர்த்தம். இல் வாழ்க்கை வீடுன்னு அர்த்தம். அவனுடைய வீட்டுல அகன் அமர்ந்து செய்யால் உறையும், மனம் மகிழ்ந்து செய்யால் திருமகள் எப்பயுமே இருப்பா அப்படின்னா பொன் பொருள் செல்வத்தோட அவன் வாழ்வான்னு அர்த்தம். யாருடைய வீட்டுல? விருந்தோம்பல் செய்பவனுடைய வீட்டுல. ஓகேவா? சோ பாருங்க, முகன் மலர்ந்து நல்விருந்து செய்பவர் வீட்டில் அகம் மகிழ்ந்து திருமகள் குடியிருப்பாள் அப்படின்னா பொன் பொருள் செல்வம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அது செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வளரும் வாழும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, அகன் அப்படின்னா அகம் உள்ளம்னு அர்த்தம், முகன் அப்படின்னா முகம் அப்படின்றது, செய்யால் அப்படின்னா திருமகள், அமர்ந்து அப்படின்னா மலர்ந்து மகிழ்ந்து அப்படின்றத பார்த்துட்டோம். சரியா? ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, திருமகளாகட்டும் இல்லை எந்த ஒரு தெய்வமாகட்டும் எங்கெங்கேயோ தேடி நம்ம அலையிறோம் இல்லையா? ஓகேவா? அலையிறவங்களும் நான் சொல்கிறேன், திரியறவங்களும் நான் சொல்கிறேன், தப்பாக எதுவும் சொல்ல. அவங்களாம் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வீட்லேயும் லட்சுமின்றதோ ஒரு திருமகள்ன்றதோ இல்லை வேறு ஏதோ பெண் தெய்வமோ ஒரு செல்வம் பொருள் செல்வமோ வந்து எல்லாம் நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா விருந்தோம்பல் செய்யுங்க. ஓகேவா? தானாக வந்து குடியிருப்பாங்க. சரியா? அதுதான் வள்ளுவர் நம்மளுக்கு சொல்கிறார். ஓகேவா? அடுத்து பாருங்க 85, இங்கே பாருங்க, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. வித்தும் அப்படின்னா வித்துனது விதை, விதையும் அர்த்தம். இடல் வேண்டும் கொல்லோ, விதையும் இட வேண்டுமா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது விதை விதைக்கணுமான்னு கேட்கிறாரு. எங்க விதை விதைக்கணுமா? அங்க பாருங்க, விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம். யாரெல்லாம் தன்னை நோக்கி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு போற்றி, அந்த விருந்தினரை போற்றி அவங்களுக்கு உபசரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளையோ விருந்தோம்பல்களை செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிறத மிசைவான், மீதி இருக்கிறத அவன் உண்பானோ அவனுடைய நிலத்துல புலத்துல விதை விதைக்க வேண்டுமோ அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா அந்த மாதிரி விருந்தோம்பல் செய்யக்கூடிய நிலத்துல விதைன்றது விதைக்க தேவையில்ல, தானா வளரும் தம்பி. தானா வந்து அவனுக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு செல்வம்ன்றது வளரும், அந்த அந்த ஒரு விதைன்றது வளரும். அப்படின்னா பயிர் விளையும். ஓகேவா? நிறைய விளையும். அதை வச்சு அவன் திரும்ப திரும்ப விருந்தோம்பல் செய்வான். அந்த மாதிரி செய்யக்கூடிய வாழ்க்கையில ஒரு விதை விதைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா அவன் தூவி விட்டாவே நல்லா விளைஞ்சிரும்டான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான் அழகா சொல்றாரு பாருங்க, விருந்தினரை போற்றி விருந்து படைத்து பின் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பின் மிச்சத்தை உண்பவனது நிலத்தில் விதை விதைக்க வேண்டுமோ. ஓகேவா? நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு தேடி யாராவது வராங்க அப்படின்னா இருக்கிறது என்னது நிறைய இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு அவங்க அவங்க அந்த விருந்தோம்பல்றது அந்த ஒரு பசியோடு இருப்பாங்க. ஆனால் அது ஏதோ சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மன மகிழ்ச்சின்றது மன நிறைவுன்றது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதில் எந்த யூஸும் கிடையாது. அதான் சொல்றாரு, விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா விருந்தோம்பல் செய்யறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா விருந்தோம்பல் அவங்க ஃபுல்லா நிறைவா அவங்களை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மிச்சம் மீதி இருந்தால் தான் நாம் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விருந்தினர்கள் கவனிச்சுட்டு பத்தாம விருந்தோம்பல் செய்யறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, வித்துனா விதை, புலம்னா நிலத்தை குறிக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்து இருப்பான். செல் விருந்து அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி விருந்தினர்கள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம விருந்தோம்பல் செஞ்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான், அதான் செல் விருந்து. செல் விருந்துன்னு அது செல்லுகின்ற விருந்து அப்படின்னா அது விருந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வீட்டு ஆல்ரெடி விருந்தினர் இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இல்லை வந்த விருந்தினர்களை நல்லா கவனிச்சுக்கிறவன் அடுத்து வரக்கூடிய விருந்தினரையும் எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பான். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அடுத்து நம்ம இதே வழி அவங்களையும் நல்லபடியாக அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்களுக்கு தேவையான விருந்தோம்பல்றது செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானோ அவன் பாருங்க, நல்விருந்து வானத்தவருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் வானத்தவர்கள் போனாலும் அப்படின்னா வானத்தவர்கள் இந்த இடத்துல யாரை குறிப்பிட்றாங்கன்னா காட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. தேவர்கள் போனாலும் அவங்களுக்கு நல்ல விருந்துன்றது கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா அது அவன் சிறந்த விருந்தோம்பல் செய்யக்கூடியவன் அர்த்தம். வந்தாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் வந்தாலும் சரி இல்லை யார் வந்தாலும் சரி விருந்தோம்பல் செய்வான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதாவது வந்த விருந்தினரை போற்றி இனி வரக்கூடிய விருந்தினரையும் எதிர்நோக்கி காத்திருப்பவன். பாருங்க, எதிர்நோக்கி காத்திருப்பவன் வான் தேவர்களுக்கும் நல்ல விருந்தினராகத்தான் இருப்பான். நல்ல விருந்தினராகத்தான் இருப்பான். யார் வந்தாலும் கவனிப்பான் அர்த்தம்.
ஓகேவா? ஸோ பாருங்க, வானத்தவர் அப்படின்னா தேவர்கள். ஓகேவா? 6 பாத்திரமா? அடுத்த லாஸ்ட் 4 பாருங்க. இணை துணைத்து என்பதொன்று இல்லை. இணை துணைத்து என்பதொன்று இல்லை. விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினரை போற்றி பேணுவது ஒரு வேள்வி போன்றது. ஆமா, ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளையோ விருந்தோம்பல் அப்படின்றதோ செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தவம் மாதிரி, ஒரு வேள்வி பயன் மாதிரி. சரியா? ஒரு தவத்தையோ ஒரு வேள்வியோ செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கணும். ஒரு தவம் மாதிரி, அது ஒரு நோன்பு இருக்கிற மாதிரி விருந்தினர்களை கவனிச்சு அனுப்புறது அப்படின்றது. ஒரு சிறு குறை வந்துட்டாலும் மனக்கசப்புன்றது ஏற்பட்டுரும். அது மன கஷ்டப்பட்டுருவாங்க, வரக்கூடிய விருந்தினர்கள் கஷ்டப்பட்டுருவாங்க. ஐயோ நம்மள ஒழுங்கா கவனிக்கலையோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இதை வந்துடும் இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு தவம் மாதிரி. அதான் சொல்றாரு பாருங்க, விருந்தினரை போற்றி பேணுவது ஒரு வேள்வி போன்றதே, ஒரு தவம் போன்றதே. அவ்வேள்வியின் பயன் இவ்வளவுதான் என்று அளவிட முடியாது. அதான் என்னது பாருங்க, இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணையன் வேள்வி பயன். அந்த விருந்தினுடைய பயன்றது அப்படின்னா அது லாபம்ன்றது, அந்த விருந்தினுடைய நன்மைன்றது இவ்வளவுதான் சொல்லிட்டு நம்மளால என்னது ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒரு அளவிட முடியாது. ஓகேவா? அளவிட முடியும். எதன் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னா, விருந்தினருடைய தகுதியின் அளவு அடிப்படையில தான் அந்த விருந்தினுடைய நன்மையினுடைய அளவும் இருக்கும். என்ன சொல்ல சார் வராரு வள்ளுவர் அப்படின்னா, சிம்பிள். பார்க்கறது கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்ல வராருன்னா சிம்பிள். இப்போ ரொம்ப ஒரு பசியோடு இருக்கான், ரொம்ப ஏழை, ரொம்ப பசியோடு இருக்கான். நீங்க ஏதோ ஒன்று கொடுத்தா போதும், ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுத்தா போதும், இல்லை அவனை கூப்பிட்டு ஏதோ அவனுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகள் நீங்க செஞ்சு அனுப்புனா போதும் சொல்லிட்டு யார் ஒருத்தவங்க எதிர்நோக்கி வராங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்க பயங்கரமான ஒரு நல்ல விருந்தவங்களுக்கு கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கஷ்டத்திலிருந்து வந்தவங்கள்ட்ட நம்ம செய்யக்கூடிய விருந்தோம்பல்ன்றது அவன் வெளியில போயிட்டு பெருசா பேசுவான். நான் அவ்வளோ கஷ்டத்துல இருந்து அவ்வளோ பசியோடு இருந்தேன், எனக்கு வயிறு நிறைய பசி போட்டு அனுப்புனாங்க, இப்போ சாப்பாடு போட்டு அனுப்புனாங்க, மனசு நிறைஞ்சு வந்துட்டுனான்னு சொல்லிட்டு வந்த விருந்தினர் என்ன நினைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நாம செஞ்சு விருந்தோம்பலுடைய பயன்றது நன்மைன்றது கிடைக்கும். ஓகேவா? இதுவே நல்லா இருக்கப்பட்டவன் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? எல்லாம் இருக்கப்பட்ட எல்லாமே இருக்கும். ஓகேவா? நீங்க நல்லா நல்லா பாருங்க, அந்த ஏழையை விட பயங்கரமா இவரை கவனிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு படி அதிகமாகவே போய் கவனிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இருக்கப்பட்டவன் வெளியில போயிட்டு ஆமா இதெல்லாம் என்ன ஒரு சாப்பாடு, இதெல்லாம் என்ன ஒரு விருந்தோம்பல், இதெல்லாம் என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டான், நான் செய்யாததா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு சொல்லிட்டா அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய விருந்தோம்பல் செஞ்சாலும் அந்த விருந்தோம்பலுடைய நன்மை பயன் ரொம்ப சின்னது. ஓகேவா? அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மை, ஒரு கொடை, ஒரு உதவி, ஒரு விருந்தோம்பல்ன்றது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நம்ம யாருக்கு அந்த உதவி செய்யறோமோ அந்த உதவி செய்யறவங்க நம்மளை எப்படி பேசுனாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம செய்யற விருந்தோம்பலுடைய, நம்ம செய்யறடைய பயனுடைய உதவியினுடைய அளவுன்றது இருக்கும். அதுதான் அப்படின்றது வள்ளுவர் நம்மளுக்கு சொல்றாரு. ஓகேவா? சரியா? ஸோ பாருங்க, ஸோ வேள்வினா யாகம், ஸோ பயன் அப்படின்றது இந்த இடத்துல நன்மை. ஓகேவா? ஸோ அடுத்து 88வது குறள் பார்த்துருவோமா? பாருங்க, விருந்தோம்பி பற்றற்றேம் என்பர், சாரி பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைப்படார். பாருங்க, பரிந்தோம்பி பாருங்க, பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்தோம்பி அப்படின்னா துணை, பற்றற்றேம் நம்ம வாழ்க்கையில, அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம், பரிந்தோம்பி துணைன்றதே பற்று அற்றேம் அப்படின்னா, பற்றுனது காதல், ஒரு அன்பு இல்லாம போயிட்டோம். ஓகேவா? ஒரு துணைன்றதோ ஒரு அன்புன்றதோ இல்லாம போயிட்டோம்னு சொல்லிட்டு என்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு என்பர்னானது அப்படின்னு நினைப்பாங்களாம். யார் அப்படின்னா, விருந்தோம்பி வேள்வி தலைப்படார். விருந்தோம்பல்ன்ற அந்த அந்த ஒரு யாகத்தை, அந்த ஒரு வேள்வியை தன் வாழ்க்கையில செய்யாதவன், அதுல தலையிடாதவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். தலைப்படாதவன், அதுல தலையிடாதவன், அதை செய்யாதவன் இப்படிலாம் நினைப்பான் தான். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில விருந்தோம்பல்றதை செஞ்சிருக்க மாட்டான். ஒருத்தவன் விருந்தோம்பல் நோக்கி வராங்க, வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விருந்தோம்பல்றது செய்யணும், உதவின்றது செய்யணும், ஒரு நன்மைன்றது செஞ்சாதான் நாளைக்கு இவங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா அவங்க இவங்கள பார்ப்பாங்க. இல்லைன்னா எதுவுமே செய்ய மாட்டான். சொன்னோம் இல்லையா, எச்சில் கையால் காக்கா கூட ஓட்ட மாட்டாங்க, ரொம்ப கஞ்சனா இருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, பொன் பொருள் செல்வம்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க. கடைசியில் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஓகேவா? நம்ம ஒன்று செஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு பதிலுக்கு நாளைக்கு ஏதோ நம்மளுக்கு ஒரு ஆபத்து நம்போது நிற்பாங்க. ஓகேவா? அது இல்லாமல் எனக்கு யாருமே இல்லை, என்கிட்ட யாருமே அன்பு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தவறு. ஓகே, அதான் சொல்றாரு, பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர். யாரு? விருந்தோம்பி வேள்வி பயன்ல தலைப்படாதார், தலையிடாதவங்கன்னு அர்த்தம். பாருங்க,
விருந்து என்னும் வேள்வியில் ஈடுபடாதோர் தாம் காத்த பொருள்களை இழந்த போது, தாம் விட்டுறக்கூடிய எல்லா பொருளையும் செல்வங்களையும் இழந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்களாம், எங்களை பார்த்துக்கிறதுக்கு, எங்களை ஹெல்ப் பண்றதுக்கு, துணை இருக்கிறதுக்கு, அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? ஸோ துணையற்று போனோமே என்று வருந்துவர். ஓகேவா? ஸோ அதாவது தலைப்படாதார் அப்படின்னா ஈடுபடாதோர்னு அர்த்தம். விருந்தோம்பல்ல ஈடுபடாதவங்க, தலையிடாதவங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க 89. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா. உடமையுள் இன்மை, உடைமைன்றது பொன்பொருள் செல்வம், எல்லாமே அவன்கிட்ட எல்லா செல்வமும் இருக்கும். உடமையுள் எல்லா செல்வம் பொருளும் இருந்தும் இன்மை இல்லாதவனா இருப்பான். எல்லாமே அவன்கிட்ட இருக்குது ஆனா இல்லை. என்ன சார் பொருள் அப்படின்னா என்னது, மற்றவங்களுக்கு உதவின்றது செய்யாமல் ஒருத்தன் பொன்பொருள் செல்வம் வச்சிருந்தான் அப்படின்னா அந்த செல்வங்கள் இருந்தா என்ன இல்லைனா என்ன, அதுதான் அது. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா. பாருங்க, விருந்தோம்பல் செய்யாம ஒருத்தவன்ட்ட இருக்குது அப்படின்னா அது இல்லாததுக்கு சமம். அதான் வள்ளுவர் சொல்றாரு, உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. அப்படின்னா என்னது, அந்த மாதிரி எல்லா செல்வம் பொருளும் இருந்தும் விருந்தோம்பல் ஒருத்தன் செய்யாம இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு முட்டாள், செய்ய மாட்டான். ஆனா அப்படி வாழ்றவன் மடமை மடவார்க்கன் உண்டு. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் மடவார்க்கன் உண்டு, முட்டாள்களுக்கு உண்டு, மூடர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, செல்வம் இருந்தும், அதான் உடமையுள்னு அர்த்தம். செல்வம் இருந்தும் வறுமை இன்மை, உடமையுள் இன்மைன்னு அர்த்தம். செல்வம் இருந்தும் வறுமை என்பது விருந்தினரை போற்றாமல் இருக்கும் மடமையே ஆகும், ஒரு முட்டாள்தனம் ஆகும். இது போன்ற முட்டாள்தனம், இது போன்ற செயலை செய்பவர்கள் யாரு? முட்டாள்கள் தான், மூடர்கள் தான், அறிவில்லாத மூடர்கள் தான். ஸோ மடவார் அப்படின்னா மூடர், மடமை அப்படின்னா மூடத்தனம். சரியா? ஸோ கடைசி குறள் பாருங்க, மோப்ப குழையும் அனிச்சம். இந்த குறள் உங்களுக்கு தெரியும். ஸோ மோப்ப குழையும் அனிச்சம், அது போல அர்த்தம் பாருங்க. முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. பார்த்துருப்போம் இல்லையா? அனிச்ச மலர்கள் மோப்ப குழையும். மோப்ப அப்படின்னா மோர்ந்து பார்த்தல், அதை முகர்ந்து பார்த்தோம்னு சொல்லும் இல்லையா? மோந்து பார்த்தல், அதான் மோர்ந்து. பாருங்க, முகம் தெரிந்து அப்படின்னா முகம் மாறுவது. முகம் நான் பார்த்தோன்னே என்னடா முகத்தை திருப்பிக்கிறேன் அப்படின்னா அது முகம் மாறிடும்னு அர்த்தம். அதுதான். ஓகே, முகம் தெரிந்து அப்படின்னா முகம் மாறுவது. மோப்ப அப்படின்னா முகர்ந்து பார்த்தல், அதாவது மோத்தல்னு அர்த்தம். குழையும் அப்படின்னா வாடும், இல்லை கெட்டு போகும், இல்லை கலங்கும்னு அர்த்தம். சரியா? அப்போ மோந்து பார்த்தாலே அனிச்சமலர்கள் வாடி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி உறவினர்கள் நம்மளை தேவி, உறவினர்லாம் விருந்தோம்பல் செய்யறதுக்காக ஒருத்தர் நம்மளுக்கு வராங்க அப்படின்னு, நம்மளை தேடி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வரும்போது நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அது முகத்தை திருப்புறது, முகம் திரிந்து, இல்லை முகத்தை அப்படின்னா வரவங்களை ஒழுங்காக கவனிக்காம முகம் சுளிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அச்சோ நம்ம ஏதோ உதவி கேட்டு சரி அவங்கள்ட்ட போனோம்னா ஏதோ நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு போனோம், அவங்க ஏடா முகத்தை திருப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்னும் வருத்தப்பட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ அந்த விருந்தோம்பல் சொல்லக்கூடிய அந்த பண்பே அந்த இடத்துல கெட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அதான் சொல்ல வர, நோக்க குழையும் விருந்து. அந்த மாதிரி நோக்குறாங்க அப்படின்னா, முகம் தெரிஞ்சு போய் பார்க்குறாங்க அப்படின்னா வரக்கூடிய விருந்தினர்கள் அதை பார்க்கும்போது அந்த ஒரு விருந்துன்றது குழையும், கெட்டு போயிடும். ஓகேவா? அப்படின்னா அது ஒரு இது இல்லாமல் போயிடும் அர்த்தம். சரியா? ஸோ அப்போ மோர்ந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும். நான் முகம் மாறினாலோ விருந்தினுடைய உள்ளம், விருந்தினுடைய அந்த ஒரு எண்ணம்ன்றது என்னது வாடி போயிடும். ஓகேவா? நம்ம எப்படி வரவேற்கிறோமோ அதே போலதான் அவங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் முகத்தை சொல்லிச்சோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு அதிகாரம். ஓகேவா? ஸோ விருந்தோம்பல் அதிகாரம் திருக்குறளை 9வது அதிகாரம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ 10 குறள்கள், அந்த 10 குறள்கள் மூலயமா திருக்குறள் மூலயமா திருவள்ளுவர் என்ன நம்மளுக்கு சொல்றாரு அப்படின்ற கருத்துக்களை புரிஞ்சிட்டோம் இல்லையா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குறள், பொருள், சொல்லும் பொருளும் இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும், எந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதை நம்ம அழகாக படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ குறள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படலாம், மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் சொன்னதை வச்சோ சொல்லக்கூடிய பொருளை வச்சோ எதுக்கு இந்த திருக்குறளை படிக்கும் போதே ஏன் இந்த மாதிரி திருக்குறளில் ஒரு சீரையும் வள்ளுவர் அமைச்சிருக்காருன்றதை நான் சொல்லி கொடுத்த அந்த பொருள் உங்களுக்கு விளக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணியே நீங்கள் டக்குன்னு அந்த ஒரு குறளை உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும். நீங்கள் ரிவிஷன் பண்ணி புரிஞ்சிக்க முடியலாம், டக்குன்னு உங்களால் மனப்பாடமும் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் சொல்கிறக்கூடியதை கவனிச்சுக்கோங்க, பொருளை புரிஞ்சுக்கோங்க, கிளாஸை நல்லா கவனிச்சுக்கோங்க, அழகாக படிச்சுக்கோங்க. சரியாமா? ஸோ நிறைய ரிவிஷன் பண்ணுவோம், நிறைய ரிவிஷன் நீங்கள் பண்ணணும். அப்படின்னா தான் கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்த ஒரு அதிகாரம் பார்த்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல். ஸோ அடுத்த ஒரு வகுப்பில், திருக்குறள் சார்ந்த அடுத்த ஒரு வகுப்பில் அரண் வலியுறுத்தல்ன்ற அதிகாரத்தில் அடுத்த ஒரு 10 வருடம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.